வெல்கம் டு ஆல். யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 1ல அல்ஜிப்ரா அண்ட் டிக்னாமெட்ரிக்ல ஸோ ஹைபர்போலிக் ஃபங்க்ஷனை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன் வந்து டிக்னாமெட்ரிக்ல இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக். ஸோ அதில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை பார்க்க போறோம். என்னென்ன ரிசல்ட்ஸ் இருக்கு அதை டைரக்டா நம்ம சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கிறத டைரக்டா எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம், மனப்பாடம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ரிசல்ட் கொஸ்டின் இருக்கும், பிளஸ் டாபிக் அதோட ஆன்சர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு 1 by 1 ஒரு எவ்வளோ ரிசல்ட் இருக்கோ அதை சொல்றேன். ஸோ நோட் பண்ணிக்கங்க. ஸோ போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிக்னாமெட்ரிக், இன்னொன்று வந்துட்டு அல்ஜிப்ரா ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். டிக்னாமெட்ரிக்ல நமக்கு தெரியும் சைன் தீட்டா, காஸ் தீட்டா இந்த மாதிரி 6 ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டிக்னாமெட்ரிக் பத்தி பார்ப்போம். டிக்னாமெட்ரிக்ல நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்போ காஸ் தீட்டா இது அப்புறமா நம்ம பார்ப்போம். இதை பார்த்துட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன இருக்குன்னா 1 மைனஸ் தீட்டா ஸ்கொயர் பை 2 ஃபேக்டரியல் பிளஸ் தீட்டா பவர் 4 பை 4 ஃபேக்டரியல் மைனஸ் தீட்டா பவர் 6 பை 6 ஃபேக்டரியல் பிளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படின்றத படிச்சிருப்போம். ஸோ இந்த இது இருந்தால் தான் நம்ம சம் போட முடியும். அடுத்து சம்ல கேட்குறாங்க, இப்போ சப்போஸ் காஸ் 4 தீட்டா அப்படி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம சம் போட முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா. இதுலேயே சைன் தீட்டா வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டான்னு ஆரம்பிக்கும். இங்கே 1 இங்கே தீட்டா. சப்போஸ் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ், நம்ம ஃபார்முலாவில் எக்ஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கோம் அப்படின்னா அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டரியல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். x minus theta cube by 3 factorial, theta power 3 by 3 factorial plus theta power 5 by 5 factorial minus theta power 7 by 7 factorial plus etc infinity வரைக்கும் அப்படி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இங்கே காஸ்னா 1ல இருந்து ஆரம்பிக்கும், தீட்டா இது சைன் தீட்டானா தீட்டாவில இருந்து ஆரம்பிக்கும். சப்போஸ் எக்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்னு எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சைனு மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மாறி வரும். சரிங்களா? ரெண்டுத்துக்கும் அப்படிதான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவன் நம்பர்ஸா இருக்கும். மேல தீட்டா ஸ்கொயரு, கீழே 2 ஃபேக்டரியல், தீட்டா பவர் 4 ஃபேக்டரியல் இந்த மாதிரி ஈவனா இருக்கும். அதே மாதிரி இதுல பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 by 3 ஃபேக்டரியல், 5 by 5 ஃபேக்டரியல் மைனஸ் 7 by 7 ஃபேக்டரியல் இந்த மாதிரி ஆட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ரிசல்ட்ல ஸோ அடுத்த ரிசல்ட் என்ன பார்க்க போறோம்? ஸோ இது ரிசல்ட் நம்பர் 1 வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ், இதெல்லாம் நமக்கு ஃபெமிலியரான ஒரு ரிசல்ட் தான். இ பவர் எக்ஸ்னா 1 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ஃபேக்டரியல் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டரியல் பிளஸ் tends to x power n by n factorial. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இது நம்ம இ பவர் ஐ தீட்டான்னு எடுக்கிறோம். அப்போ தீட்டா அப்ளை பண்ணிக்க வேண்டியது எல்லாத்துலையும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 4 நம்ம இ பவர் ஐ தீட்டான்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னா இ பவர் ஐ தீட்டா ஐ தீட்டா எக்ஸுக்கு பதில் எல்லாத்துலையும் ஐ தீட்டா அப்ளை பண்ணுறீங்க. ஸோ எக்ஸுக்கு பதில் எல்லாத்தையும் ஐ தீட்டா அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 பிளஸ் ஐ தீட்டா by 1 factorial, next plus I theta square by 2 factorial plus tends to infinity வரைக்கும் போயிடும். ஸோ இப்போ இது வந்து 1 plus I theta by 1 factorial மைனஸ் இங்கே ஐ ஸ்கொயர் பண்ணும்போது வரும். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணி இதோட ரிசல்ட் ஆன்சர்ல நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஆன்சர் ரிசல்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதலாம். காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ இ பவர் ஐ தீட்டா பிளஸ்ல இருந்துச்சுன்னா இ பவர் பிளஸ் ஐ தீட்டான்னு இருந்துச்சுன்னா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதலாம். சப்போஸ் இன்னொரு ரிசல்ட் இருக்கு, அதாவது இ பவர் மைனஸ் ஐ தீட்டா. ஸோ அப்போ இ பவர் மைனஸ் ஐ தீட்டான்னு இருக்கு அப்படின்னா அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஸோ இதுக்கு என்ன இருக்கும்? இந்த ரிசல்ட் என்ன வரும்னா காஸ் தீட்டா
minus I sin theta. Cos theta minus I sin theta. Cos theta minus I sin theta அப்படின்றது ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இ பவர் பிளஸ் ஐ தீட்டா சொல்லிட்டோம், இ பவர் மைனஸ் காஸ் தீட்டா எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு ரிசல்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம சம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம் எல்லாமே. இப்போ காஸ் தீட்டா அப்படின்றது இ பவர் ஐஎக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ் யூஸ் படிச்சிருப்போம். ஸோ அதை தான் இங்கே தீட்டாவில் சொன்னோம்னா இ பவர் ஐ தீட்டா பிளஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா பை 2. இது அப்படியே இந்த சைடு எடுத்துட்டோம்னா இது ஒரு ரிசல்ட்டா இருக்கும். 2 காஸ் தீட்டா அப்படின்றது ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டா பிளஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைன் தீட்டா. இதுல சைன் தீட்டா ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டா, இங்க ஒரே ஒரு சேஞ்ச், இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ், இ பவர் மைனஸ் ஐ தீட்டா பை 2. ஸோ இதை வந்துட்டு இந்த 2 அந்த பக்கம் எடுத்துட்டு போனீங்கன்னா 2 சைன் தீட்டா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல அதுக்கு பதில் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். இ பவர் ஐ தீட்டா மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். டிக்னாமெட்ரிக்ல நம்ம இந்த ரிசல்ட் மட்டுமே டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு போதுமானது தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஹைபர்போலிக் ஃபங்க்ஷனில் என்னென்ன ரிசல்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரிசல்ட் நம்பர் 1, ஹைபர்போலிக் ஃபங்க்ஷனாவே h யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ காஸ் ஹெச்எக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ் ஹெச்எக்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. ரிசல்ட் நம்பர் 2 சைன் ஹெச்எக்ஸ். சைன் ஹெச்எக்ஸ் பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், ஐ வராது, இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. சரிங்களா? தேர்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா tan hx. tan hx பார்த்தீங்கன்னா tan நம்ம டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல தெரியும், tan θ equal to sin θ by cos θ. அதுதான் இங்கே யூஸ் பண்ண போறோம். அப்ப sin hx by cos hx. ஸோ sin hx by cos hx வர்றது ஓகே, அது இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா மேலே இருக்கிறது அது வந்துடும். அடுத்து ஃபோர்த் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சீக்கன் hx. இந்த சீக்கன் hx பார்த்தீங்கன்னா 1 by cos hx. அதே தான் நம்ம டினாமினேட்டர் இதில் யூஸ் பண்ணுவோம். சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 by cos தீட்டா அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து ஃபிஃப்த் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கொசிக்கன் hx. இந்த கொசிகன் hx பார்த்தீங்கன்னா 1 by sin hxன்னு சொல்லுவோம். 1 by sin hx. சைனோட இன்வர்ஸ் தான் கொசிகன் hx அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா காட் hx 1 by tan hx. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் போட முடியும். ஸோ இப்போ ஒரு சில ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைபர்போலிக் ஃபங்க்ஷனில். என்னென்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஸில் தெரிஞ்சுக்க வேண்டியது ரிசல்ட் நம்பர் 6 வச்சுக்கோங்க. cos h square x minus sin h square x. cos h square x minus sin h square x equal to 1. இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா காஸ் எக்ஸுக்கான மேலே படிச்சோம் இல்லைங்களா, இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. அதே மாதிரி சைனுக்கும் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 காமனாக 2 to 4 வெளியே எடுத்துட்டு ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்துடும். சரிங்களா? ஓகே, வேணா இது ஒன்று மட்டும் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் இது எப்படின்றத. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ் ஹெச் ஸ்கொயர் எக்ஸ். காஸ் ஹெச் நம்மளா படித்தோம் இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. சரிங்களா? 2 அப்போ 2 ஸ்கொயர். ஓகேங்களா? மைனஸ் அதே மாதிரி இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 மேலே ஸ்கொயர். ஏன் ஸ்கொயர் போட்டிருக்கோன்னா இங்கே இருக்கிற காசு ஹெச் ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, அதுக்காக ஸ்கொயர் போட்டிருக்கோம் ரெண்டுலையும். இப்போ ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸோ 1 by 4 கீழே இருக்கிறது 2 to 4 ஆகிடும். ஸோ காமனாக 1 by
4 வெளியே எடுத்துடுறோம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இ பவர் 2x இருக்கும். அதே மாதிரி இ பவர் மைனஸ் 2xன்னு வரும். இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் 2x ப்ளஸ் 2 ப்ளஸ் இ பவர் மைனஸ் 2x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் இது கேன்சல் ஆகிடும். சாரி, ஓகே இன்னொரு ஃபங்க்ஷன் வரும் இல்லைங்களா, இது மட்டும்தான் இது கிடைக்கும். மைனஸ் இதையும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் 2x மைனஸ் 2 ப்ளஸ் இ பவர் மைனஸ் 2xன்ற வேல்யூ கிடைச்சிடும். இப்போ இதை உள்ள மைனஸை மல்டிப்ளை பண்ணிட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும். சரிங்களா, மேலே 4 வந்துடும், 2 to 4 வந்துடும், இங்கே மைனஸ் வரும் 2 to 4 என்ன 4 இன்ட்டு இ பவர் 2x ப்ளஸ் 2 ப்ளஸ் இ பவர் மைனஸ் 2x உள்ள மைனஸை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் இ பவர் 2x ப்ளஸ் 2 மைனஸ் இ பவர் மைனஸ் 2x. ஸோ இப்போ இது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்னன்னா 1/4 இன்ட்டு 2 ப்ளஸ் 2 தான் இருக்கும். ஸோ அப்போ 1/4 இன்ட்டு 4 இருக்கும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் 1 தான் வரும். சரிங்களா, ஸோ அதுதான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிக்க. இது மாதிரி கண்டுபிடிச்சி வேணும் தான், இதோட எக்ஸ்பென்ஷன் தான். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 1. இந்த ரிசல்ட் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறது இந்த ரிசல்ட்டை படிக்கலாம். அடுத்து செகண்ட் ரிசல்ட், 7th ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே வந்துட்டு 2 sin hx cos hx ஈக்குவல் டு ரிசல்ட் என்ன வரும்னு எப்படி இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா sin of h2x sin h2x. அதே மாதிரி 8th ரிசல்ட் பார்த்தீங்கன்னா cos h ஸ்கொயர் x பிளஸ் sin h ஸ்கொயர் x. ஸோ இதோட ரிசல்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா cos h2x. சரிங்களா, ஸோ சைனுக்கு காசுக்கு இதெல்லாம் மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு சில ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ cos 2hxன்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அது அப்படி மட்டும் தான் எழுதலாமா அப்படின்னா cos 2hx 2 cos h ஸ்கொயர் x மைனஸ் 1 எழுதலாம். 2 cos h ஸ்கொயர் x மைனஸ் 1. வேற எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா cos h2x ஈக்குவல் டு 1 பிளஸ் 2 sin h ஸ்கொயர் xன்னு எழுதலாம். cos h ஸ்கொயர் x ஈக்குவல் டு cos h ஸ்கொயர் xன்றது வந்துட்டு 1/2 cos of h 2x plus 1. இதே அப்படியே sin h ஸ்கொயர் x அப்படின்னு இருந்துச்சுன்னா 1/2 cos of h 2x minus 1. ஸோ இது எல்லாமே ரிசல்ட் தான். இதை தான் நம்ம சம்மில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ப்ராப்ளம்ஸில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம், அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து இதுல எல்லாமே ரிசல்ட் தான், இதெல்லாமே நம்ம பின்னாடி யூஸ் பண்றதுக்காக தான் இதை படிக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ். ஓகே, இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டோம். இ பவர் எக்ஸ் ஜஸ்ட் எழுதி எவ்வளோ ஒரு ஞாபகம் பார்த்தீங்க. இ பவர் எக்ஸ்னா 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டரியல் plus x cube by 3 factorial plus etc. e power x இப்படி எழுதுவோம். அதே மாதிரி e power minus x, இது வேணாம், இது நம்ம படிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா sin hx மட்டும் பார்த்துங்க. sin hx cos hx தான் நம்ம sin hx cos hx வந்துட்டு சீரீஸில் பார்க்கல. ஸோ இப்போ sin hx sin hx சீரீஸ்ல நம்ம இதை பார்க்கல. ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டரியல் பிளஸ் எக்ஸ் பவர் 5 பை 5 ஃபேக்டரியல் பிளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி அப்படின்றது தெரியும். அதே மாதிரி காஸ் ஹெச்எஸ் இது நாம முன்ன பார்த்தது
அதே sin hxனா e power x minus e power minus x by 2 பார்த்துருப்போம். ஸோ சீரீஸ்ல எப்படி எழுதுறதுனா இப்படிதான் எழுதணும். அதே மாதிரி cos hx ஓட சீரீஸ் எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ல இருந்து ஆரம்பிக்கும். 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எல்லாம் ஈவன் டேர்மா இருக்கும் பிளஸ் இங்க 2 ஃபேக்டரியல் வரணும். அதே மாதிரி எக்ஸ் பவர் 4 பை 4 ஃபேக்டரியல் பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். சரிங்களா, இது இதெல்லாம். ஸோ அடுத்தது இப்போ ஒரு டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனா மாத்துறோம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா cos ஆஃப் ix அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா cos ix அப்படின்றது நம்ம cos ஆஃப் x தெரியும். ஸோ e பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் பை 2 தெரியும். ஸோ இது ஹைப்பர்போலிக்கா மாறும்போது இந்த ix வந்து hx மாறிடும், cos hx மாறிடும். ஸோ அதே மாதிரி தான் sin ஆஃப் ix அப்படின்னு எழுதுறோம். அப்படின்னா இதுக்கு நமக்கு தெரியும் இ பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் பை 2yன்னு எழுதுவோம். ஸோ இது வந்துட்டு ஐ சைன் ஆஃப் ஹெச்எக்ஸா மாறிடும். சரிங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. டேன் இருந்தால் என்ன இருக்கும்? அப்போ இந்த 3 ரிசல்ட்டும் மனப்படம் பண்ணிக்க வேண்டியது தான். டேன் ஆஃப் ஐஎக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஐ டேன் எக்ஸ், ஐ டேன் எக்ஸ். சரி, ஓகே. ஸோ இன்னும் ஒரு சில ரிசல்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்குன்றதை பார்ப்போம். சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இப்போ இது ஒரு புதுசாக பார்ப்போம், ஒரு ரீகால் மாதிரி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். சரிங்களா, சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இதில் நம்ம ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணும்போது சைன் ஆஃப் ஐஎக்ஸ் காஸ் ஆஃப் ஐஎக்ஸ்னு அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நமக்கு ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ல எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஐ வராது, சைன் ஆஃப் இந்த ஐ வராது, சைன் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். இந்த ரிசல்ட் தெரியும், சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதே ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது காஸ் ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு. அடுத்து செகண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டிக்னாமினேட்டர்ல படிக்கும்போது காஸ் ஆஃப் 2 தீட்டா ஈக்குவல் டு என்னன்னு படிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா, ஸோ இங்கே ஐஎக்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஹைப்பர் ஃபங்க்ஷனில். அப்போ ஐஎக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹைப்பர் ஃபங்க்ஷனாக மாற்றும் போது காஸ் ஆஃப் 2x அப்படின்னு மாற்றுறோம், காஸ் ஹெச் 2x அப்படின்னு மாற்றுறோம். அப்படின்னா அப்போ காஸ் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் சைன் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் எக்ஸாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது ரிசல்ட் நம்பர் 3, டிக்னாமினேட்டர் ஃபங்க்ஷன் வந்து ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனா மாத்துறோம், அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா sin ஆஃப் 2 தீட்டா. இப்போ இது எப்படின்னா 2 sin தீட்டா cos தீட்டான்றத டிக்னாமினேட்டர் ஃபங்க்ஷன்ல பார்த்துருப்போம். ஸோ இங்க ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனா மாத்தணும்னா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனா மாற்றும் போது தீட்டாவுக்கு பதிலாக ஐஎக்ஸ் யூஸ் பண்ணி மாற்றுவோம். சரிங்களா, சைன்னா ஐஎக்ஸ் யூஸ் பண்ணி மாற்றுவோம். அப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் இங்க தீட்டாவுக்கு பதில் ஐஎக்ஸ் யூஸ் பண்ணுவோமா, அப்போ அதனால தான் இங்க 2x ஆயிடும். சரிங்களா, ஈக்குவல் டு 2 சைன் ஆஃப் hx காஸ் ஆஃப் hx. ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்றத டிக்னாமினேட்டர்ல சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு படிச்சிருப்போம். ஸோ இங்க ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ல 1 பிளஸ் சரி இங்க வந்து சீக்கன் ஸ்கொயர்னா எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் டேன் ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஹெச் ஸ்கொயர் எக்ஸா இருக்கும். சரிங்களா, சீக்கன் ஹெச் ஸ்கொயர் எக்ஸா இருக்கும். ஸோ 4 ரிசல்ட் பார்த்துருக்கோம். அடுத்து 5th ரிசல்ட் பார்த்தீங்கன்னா tan 2 theta. tan 2 theta. இந்த tan 2 theta-வை 2 tan theta by 1 minus
tan ஸ்கொயர் தீட்டா நம்ம படிச்சிருப்போம். ஸோ இங்கே தீட்டாவுக்கு பதிலாக ஐஎக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபர்போலிங்க tan 2 tan h2x தான் ஹைபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 2 ஆஃப் tan hx by 1 plus tan ஸ்கொயர் tan h ஸ்கொயர் x ஆகும். tan h ஸ்கொயர் x ஆகும். சரிங்களா? ஸோ என்ன ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா sin theta plus pi equal to sin a plus b ஃபார்முலா தான். sin a plus b ஃபார்முலா தான். அப்போ sin a cos b cos a sin b அதே தான் இங்கே படிக்கலாம். தீட்டான்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ sin theta இங்கே வந்து cos pi plus cos theta sin pi. ஸோ இது நீங்கள் ஐஎக்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin h of x plus y equal to sin of hx cos of hy plus cos of hx sin of hy. சரிங்களா? இதையே அப்படியே மைனஸ்ல போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் sin x minus y. அப்போ x minus y equal to sin hx cos hy minus cos hx sin hy அப்படின்றது வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி காஸ்ல எழுதுறோம் அப்படின்னா cos of theta plus pi. அப்போ cos theta pi ஃபார்முலா நம்ம a plus cos a plus b. அப்போ cos theta cos pi minus sin theta sin pi அப்படின்னு படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா cos hx cos hx cos hy cos of hx cos of hy plus sin of hx sin of hyன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மைனஸில் வரும்போது ஃபார்முலா சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் ஐஎக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நமக்கு டிக்னாமெட்ரிக்கில் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்லையும் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்லையும் இருக்கிற ஃபார்முலா. ஸோ இதை நோட் எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ஸோ ஹேண்ட்ரைட்டிங் புரியலனாலும் வாய்ஸை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுட்டு ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக அடுத்தடுத்து நம்ம சம்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ.